இவன் பேர் டிகார் ஜெலிட் ப்ரோ. இவன் ஆக்சுவலாக நம்ம டிமிட்டோர் கேனல்லேருந்து எடுத்தது. மல்டிபிள் பிஓபி வின்னர், ஸோ குரூப் வின்னர் அண்ட் லைன் அப் வின்னர் ஆல்சோ. பட் ராட் வீலர்ன்ற போது இந்த மாதிரி பல்க் சைஸ்ல இந்த மாதிரி இது வந்து செர்பியால தான் கிடைக்குங்களா ப்ரோ? கண்டிப்பாக. ஸோ செர்பியாங்கிறது வந்து அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த போன் சைஸு, ஸோ அந்த ஹண்டிங் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் வேணுன்றதுனால கொஞ்சம் ஹியூஜ் சைஸில் இருப்பாங்க. ஸோ இவனோட அந்த ஒரு சைஸ் இவங்களுக்கு வந்து இம்போர்ட்டாக கிடச்சிச்சின்னா பப்பீஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். டெயில் டாக் பண்ண ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால பப்பீஸ் அங்கே பிளேஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா. என்ன ப்ரைஸ் வருங்க ப்ரோ? 50,000 வரும். ஸோ வெல்ப் இம்போர்ட்ன்றது நம்ம அங்கே இருக்கிற டாகில் நமக்கு தேவையான டாகில் மேட் பண்ணி, ஸோ அது மூலிமா பப்பீஸ் வந்து இவங்க ஸ்டொமக்கில் கேரியாக இருக்கும் போதே நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணதுனால பிங்க் பேப்பர் தான் வரும், இம்போர்ட்ன்றது தான் வரும் ப்ரோ. மொத்தமாக 6 இருக்குது. 6மே வந்து பார்த்தீங்கன்னா மேல் பப்பீஸ் தான். எதுவுமே மேல் பப்பீஸ். ஆமாம். இது ஆக்சுவலாக சோனி டிமிட்டர்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாதர் ப்ரோ. ஸோ அவன் ஆக்சுவலாக நல்லா ஷோ வின்னிங் டாக் அங்கே. பட் பப்பீஸ் நீங்கள் இப்போ கையில் இருக்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. இவங்க ஆக்சுவலாக 7 days தான் ஆகுது. இப்போ இந்த பப்பீஸ் சேலுக்கு இருக்குங்களா? புக்கிங்ஸ் எடுத்துக்குவீங்களா? புக்கிங் எடுக்கிறோம் ப்ரோ. ஸோ நம்ம புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் எடுக்கிறோம். என்ன பட்ஜெட் வரும் ப்ரோ? இவங்க ஆக்சுவலாக வெல்ப் இம்போர்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து 1.5 லேக்ஸ் தான் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூருக்கு வந்திருக்கோம். திருப்பூரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ராட் வீலர் பிளேஸ் தான் வந்திருக்கோம். நம்ம கூட சூர்யா ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம சேனல் ஆக்சுவலாக பல்லடம் வந்து அருள்புரம் சொல்லிட்டு. ஓகேங்க, அங்க இருக்கு. நம்ம சேனல்ல என்னென்ன இருக்கு? ராட்வீலர்ஸ் மெயினாக பண்ணி. ராட்வீலர்ஸ் மெயினாக இருக்கு. ஸோ ராட்வீலர்ஸ் எப்படி ப்ரோ? இது இம்போர்ட்டா இல்லை வந்து இந்த மாதிரி? ஆக்சுவலாக நம்மகிட்ட 3 இம்போர்ட் இருக்கு. அது போக ஒரு பிரெயின் இண்டியா ஃபீமேல் இருக்கு. சூப்பர் சூப்பர். அந்த பிஐ ஃபீமேலுமே நம்ம அந்த லைன்ஸ் வேணும், அதோட அந்த ஒரு பவர், அதோட எலிகன்சி, ஸோ அதோட அந்த லைன்ஸ் வேணும் அப்படின்றதுனால எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி உங்களோட டாக்ஸை காட்டுறீங்களா? ராட்வீலர்ஸ் எல்லாத்தையும். கண்டிப்பாக. இவன் பேர் டிகார் ஜெலிட் ப்ரோ. இவன் ஆக்சுவலாக நம்ம டிமிட்டோர் கேனல்லேருந்து எடுத்தது. ஓகே. ஸோ அவனுக்கு ஒரு 5 years ஆச்சு. ஸோ இவன் ஆக்சுவலாக நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அவனை. ஸோ மல்டிபிள் பிஓபி வின்னர், ஸோ குரூப் வின்னர் அண்ட் லைன் அப் வின்னர் ஆல்சோ. ஓகே. அது போக அவன் ஆக்சுவலாக ஆல் பீட்ஸில் வந்து நம்ம பெஸ்டிங் ஷோ வச்சிருக்கோம் அவன். ஓகே. ஸோ ஓவரால் 300-400 டாக்ஸ் வந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 11 குரூப்ஸ்ல டாக் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த 400 டாக்ஸ்ல இருந்துமே இவன் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஓ சூப்பர். ஆக்சுவலி இவன் எடுத்த கேனலுமே ரொம்ப ஃபேமஸான கேனல் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. பட் ராட் வீலர்ன்ற போது இந்த மாதிரி பல்க் சைஸ்ல இந்த மாதிரி இது வந்து செர்பியால தான் கிடைக்குங்களா ப்ரோ? கண்டிப்பாங்க. அது ஆக்சுவலா 2 லைன்ஸ் வரும். ஜெர்மன் ஒன்று, செர்பியா ஒன்று வரும். ஓகே. ஸோ செர்பியாங்கிறது வந்து அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த போன் சைஸு, ஸோ அந்த ஹண்டிங் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் வேணுன்றதுனால கொஞ்சம் ஹியூஜ் சைஸ்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ ஜெர்மன் டைப்புங்கும் போது கொஞ்சம் எலிகண்டா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு சைஸ் இருக்காது. இப்போ இவங்களோட ஸ்டட் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு? கண்டிப்பா அவைலபிள் தான். நான் ஆல்ரெடி சொன்னது தான் ப்ரோ, இந்த ஃபீமேல் அந்த பிஐ ஃபீமேல் சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஓகே. அதுதான் அந்த ஃபீமேல். சரிங்க. ஸோ இதனால தான் இவன் கூட வந்து மேட் பண்ணதுக்கு ரீசனே. ஓகே. ஸோ இவனோட அந்த ஒரு சைஸ் இவங்களுக்கு வந்து இம்போர்ட்டாக கிடைச்சிச்சுன்னா பப்பீஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆக்சுவலாக இவளை ப்ரீட் பண்ணணும். ஓகே. இப்போ எவ்வளோ பப்பீஸ் இருக்குங்க ப்ரோ? இதில் ஆக்சுவலாக மொத்தம் 4 பப்பி இருக்கு ப்ரோ. 4மே வந்து டெயில் டாக் பண்ணது. 2 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. ஓகே. ஸோ அதில் டெயில் டாக் பண்ண ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால பப்பீஸ் அங்கே பிளேஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா. ஓகே. அதனால டெயில் டாக் பண்ணி. எவ்வளோ டேஸ் ஆச்சுங்க ப்ரோ பப்பி? ஆக்சுவலாக 2 months நியர்லி வந்துச்சு. ஓகே. பப்பிலாம் நல்ல சைஸா இருக்காங்க நீங்க சொல்ல மாதிரி தான். அதனால தான் சொன்னது. ஸோ அவளோட லைன்ஸ் நல்ல லைன்ஸ் இருக்கு. ஸோ இவனோட லைன்ஸும் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஃபீமேல் ரீடைன் பண்ணி வச்சு நம்ம அதை வந்து ப்ரீட் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த அளவுக்கு சைஸ் கிடைக்கும் பப்பீஸ்க்கு. ஸோ அதோட குவாலிட்டி வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதில் பப்பி சேலுக்கு இருக்குங்களா ப்ரோ? இதில் இருக்குங்க ப்ரோ. என்ன ப்ரைஸ் வருங்க ப்ரோ? 50,000 வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ பப்பீஸ்? இப்போ ஆக்சுவலாக ராயல் கெனின் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக மீட் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகே. அது போக பம்கின். ஓகே. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ்.
ஸோ கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், இன்டேக் நல்லா இருக்கணும் ஓகே அப்படின்றதுக்காக. அப்புறம் அதான் சொன்னேன் வெல்ப் இம்போர்ட். ஸோ ஓகே வெல்ப் இம்போர்ட்ன்றது நம்ம அங்கே இருக்கிற டாகில் நமக்கு தேவையான டாகில் மேட் பண்ணி ம் ஸோ அது மூலிமா பப்பீஸ் வந்து இவங்க ஸ்டொமக்கில் கேரியாக இருக்கும் போதே நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணதுனால பிங்க் ம். பேப்பர் தான் வரும், இம்போர்ட்ன்றது தான் வரும். ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பிங்க் பேப்பர்ல தான், பிங்க் இம்போர்ட் பேப்பர் பேப்பர்ல தான் இருப்பாங்க. ஓகே. பட் சேஃபா ப்ரோ அங்கேருந்து சேஃபா வந்துருமா இங்க மேட் பண்ணி ரிஸ்கோ இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே அதே மாதிரி ஓகே. ஸோ மொத்தம் எப்போ லேண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ம் ஓகே, ஓகே. இல்லைன்றது இப்போ மொத்தம் எத்தனை பப்பீஸ் இருக்குங்க? ப்ரோ. மொத்தமாக 6 இருக்கு. 6மே வந்து பார்த்தீங்கன்னா மேல் பப்பீஸ் தான். எதுவுமே 6மே மேல் பப்பீஸ். ஆமாம் ஆமாம். சூப்பர் ப்ரோ. ஸோ நாங்களே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆஹா. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்காங்க. ம். இது லைன்ஸுங்க ப்ரோ? இது ஆக்சுவலாக சோனி டிமிட்டர்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாதருங்க ப்ரோ. ம்ஹ்ம். ஸோ அவன் ஆக்சுவலாக நல்லா ஷோ வின்னிங் டாக் அங்கே. ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டட் டாகும் வந்து அந்த செர்பியாவில் வந்து நல்ல பேர் வாங்கின டாக். ஓகே. ஸோ ஸ்டட் டாக்ன்றது வந்து சும்மா நார்மலாக ஏனோதானோன்னு ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இல்லை. ம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ம். ப்ரொடியூசிங்கில் வந்து இப்போ ஒரு ஃபீமேல் வந்து அஃப்கோர்ஸ் அதோட ம். இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ம். ஸோ அந்த மேல் வந்து எதுக்கு அந்த ஃபீமேலுக்கு மேட் பண்ணால் என்ன ஒரு ம். எதிர்பார்ப்பு நமக்கு வேணும், அதாவது இப்போ இந்த ஒரு ஹெட் வந்து நமக்கு இந்த மாரி இருக்கணும் ம். அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா ம். அந்த மாரி நமக்கு அந்த மேல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அதேமாரி ஓவராலாக நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி ம். இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறது தான் அந்த ஸ்டட் டாக்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. பட் பப்பீஸ் நீங்கள் இப்போ கையில் இருக்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. இவங்க ஆக்சுவலாக 7 days தான் ஆகுது. ஆ ஸோ 7 daysலேயே நல்லா சைஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இவங்க சேலுக்கு இருக்காங்களா ப்ரோ? இவங்க இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலாக மொத்தமாக 6 மேல் பப்பி. ஓகே ஸோ இவங்களுக்கு யாருக்குமே டெய்ல் டாக் பண்ணல. ஓகே. ஸோ இதோட இது என்னன்னா நம்ம இந்தியாவிலே வச்சு நம்ம ஒன் ப்ரீடிங்கில் ஷோ பண்ணி ம். ஒரு நல்ல நேம் நமக்கு வரணுன்றதுனால நம்ம யாருக்குமே டெய்ல் டாக் பண்ணல. ஸோ ஓகே இந்தியாவில் டெய்ல் டாக் பண்ணாமல் ஷோ பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஃபேஷனில் இருக்குது. ஓகே ஓகே. அது போக எஃப்சிஐ ஸ்டாண்டர்ட் அந்த இதில் போகும்போது ஓ ஸோ டெய்ல் டாக் பண்ணாமல் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இப்போ இவங்க இருக்கலாம் ஷோ டாக்ஸ் தான் இல்லைங்களா? ஷோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக 7 days ஆச்சு. ம். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு 2 months போகும்போது ஒரு அனலைஸ் கிடைக்கும். ம். ஸோ இவங்க யார் யார் பப்பீஸ் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. ம். ம். ஸோ அதுலேருந்து ஒரு 1 monthங்கும் போது ஒரு 75-80% அனலைஸ் கிடைக்கும். ஓகே ஸோ அதிலிருந்து நீ ஒரு 1 month அதாவது 4th month பப்பிக்கு ஆகும்போது ஸோ டோட்டலாக நமக்கு எந்த பப்பி எப்படி இருக்குது, ம். ஸோ யார் ஷோ பண்ணலாம், இதில் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் யார் ஷோ பண்ணலாம், எல்லாம் ஸோ தெரியும். அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் 4 monthsங்கும் போது. சூப்பர். இப்போ இந்த பப்பி சேலுக்கு இருக்குங்களா? புக்கிங்ஸ் எடுத்துக்குவீங்களா? புக்கிங் எடுக்கிறோங்க ப்ரோ. ஸோ நம்ம புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் எடுக்கிறோம். ம். ம். ஸோ ப்ரிகாஷன் வந்து யார் நல்லா ஷோ பண்ணுவாங்க, ம். ஸோ அந்த மாரி ஒரு இது. மோரோவர் அது வந்து டாக் லவ்வராக இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ டாக் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். சூப்பர் ப்ரோ. என்ன என்ன பட்ஜெட் வரும் ப்ரோ இவங்க? ப்ரோ இவங்க ஆக்சுவலாக வெல்ப் இம்போர்ட்டு. ம். ஸோ இவங்களுக்கு வந்து 1.5 lakhs தான் நம்ம கோட் பண்ணுறோம். ஓகே. ஸோ 6மே மேல்ஸ். அப்போ வந்து இனிமே வந்து பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு. ஆமாம் ஆமாங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த பப்பி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். எத்தனை நாள்ல இருந்து கொடுப்பீங்க ப்ரோ? இனி வேக்சின் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ தான் 7 days ஆகுது. நீ வேக்சின் பண்ணுறதுக்கு எப்படியோ 20 days ஆகும். பப்பி டிபி ஃபஸ்ட்டு போடுவோம். ஓகே ஸோ அதிலிருந்து 21 days கழிச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வேக்சின் போடுவோம். Okay. எல்லாமே டாக்டர் வச்சு ப்ராப்பராக வேக்சினேஷன் ரெக்கார்டோட நம்ம பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்பீஸ் அவங்க வந்து ஈஸியாக இன்டேக் எடுத்து ம். அவங்க எந்த ப்ராப்ளம் இல்லை பண்ணிட்டு ஒரு 45 days ப்ளஸ் கொடுப்பீங்க, 60 days அந்த மாதிரி கொடுப்பீங்களா? கொடுத்துடலாம் இல்லைங்களா? ஓகே ப்ரோ. இவன் ஆக்சுவலாக இம்போர்ட் தான். ஓகே. ஸோ இவனோட இதில் வந்து நம்ம டிகோர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாங்க. அவனில் வந்து போன ஹீட்டில் இவளுக்கு மேட் பண்ணோம். மேட் பண்ணி டோட்டலாக 7 பப்பீஸ். ம். ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. ஓகே ஸோ பப்பீஸ் எல்லாமே ஈஸியாக சேல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஸோ இந்த டைம் சேம் அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ரீ புக் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம அந்த வெல்ப் இம்போர்ட்டும் தந்துடுவீங்க, ப்ளஸ் கண்டிப்பாக பப்பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே பார்த்துருப்பீங்க வீடியோலேயே நல்ல குவாலிட்டியான இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய செர்பியாவில் இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராட்வீலர்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது குவாலிட்டியான ஷோ லைன்ஸில் நீங்கள் ராட்வீலர் பப்பீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, வெல்ப் இம்போர்ட் பப்பீஸும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே தான் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே டேரெக்டாக இங்கே கூட வந்து விசிட் பண்ணி பப்பீஸை பார்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். மென்டல் பை பை. தேங்க்யூ.